ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் நாங்கள் ஒரு 4 o'clock கிட்ட நாங்கள் ருவி சைடு போயிட்டுருக்கோம். நாங்கள் மொபைலால் இருக்கோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் ருவிக்கு போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ரிங் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது 17 கிராம் கிட்ட வருது. பட் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால இந்த கோல்டை கொடுத்துட்டு நம்ம அந்த கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா 24 கேரட்டு அரை கிராம்னா 500 மில்லி 500 மில்லி ரெண்டும் சேர்த்து 1 கிராம் அந்த மாதிரி. இதையே நாங்கள் வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தான் மேக்கிங் சார்ஜு வேட் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் இது மாதிரி வாங்கினோம். சரி, இப்போ நம்ம ருவி சைடு வந்தாச்சு. இங்கே நாங்கள் சீப்ரில்ஸில் தான் ஒரு சிங்கம் வச்ச மோதிரம் பார்த்து வச்சுருந்தோம். அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போகிறோம். இது கல்யாணம் ஆப்போசிட்டில் இந்த சீப்ரில்ஸ் இருக்குது. இதில் தான் நாங்கள் பார்த்து வச்சுட்டு போனோம். ஆனால் அங்கே போனோன்னே அந்த சிங்க மோதிரம் இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அப்படியே மூட் ஆஃப் ஆயிடுச்சு. அங்கே தான் இருக்குது மோதிரம், பட் வேறு ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு, அதுவும் 10 நிமிஷம் முன்னாடி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரே சேட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமேட்டு சரி நம்ம கோல்டை கொண்டு வந்துட்டோம், அதுக்கு பதில் ஒரு 24 கிராம்ஸில் நம்ம ஒரு நெக்லஸ் மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே மூடு மாதிரி நெக்லஸ் பார்த்தாச்சு. நெக்லஸ் இதெல்லாம் ஒரு 24-25 கிராம் கிட்டே இருந்தது. நம்ம அவ்வளோ கிராம் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கல் வச்சது எனாமல் வச்சதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயினாக காட்ட சொன்னால் இந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே கல்ஃபை பொறுத்த வரைக்குமே நான் நிறையா பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லெலாம் கம்மி கிராம்லேயே நல்ல பார்வையாக சூப்பராகவே கிடைக்கும். பட் இங்கே கிராம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் பார்வையாகவே இருக்காரு, ரொம்ப தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் பார்க்க அவ்வளோக்கா பார்வையாக இருக்காது. இதெல்லாம் நம்ம ஊரில் போட்டு போனால் ஒரு 2 பவுனா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. பட் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 26 கிராம் 24 கிராம் 3 பவுன் கிட்டலாம் வருது. சரி, இது மாதிரிலாம் பார்த்தோன்னா சரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அடுத்த நீங்களும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அந்த சீப்ரில்ஸில் இந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 கிராம் கிட்ட மேலே தான் இருந்தது. 30 மேலே தான் இந்த சைட்லாம் இருந்தது. அதுவும் கல் வச்சது முத்து இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கடைக்கு போனோம். இது பக்கத்துலேயே தான் இருக்குது. ரிசான் அது பக்கத்துலேயே தான் இருக்குது. சரின்னு இந்த கடையை பற்றி தான் நான் ஒரு 2-3 வீடியோவாக ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். இது சின்ன கடையாக இருந்தாலும் கொஞ்சம் டர்க்கி மாடல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு செலக்டிவான ஐட்டம்ஸ் தான் இருந்தது. அதில் எனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருந்தது. இது 24 கிராமு. இது சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது. அதனால் இந்த ஓல்டு கோல்டை நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை வாங்க போகிறோம். இதில் ஒரு சின்ன கல்லெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்க போகிறாங்க. அப்புறம் 2 காயின் வச்சுருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 500 பைசா லெஸ் பண்ணிக்கிட்டாங்க கிராமுக்கு. அது மட்டும் நமக்கு கொஞ்சம் நஷ்டமாச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹரிதாஸ் நான்சிக்கு பக்கத்தில் அதாவது ஆப்போசிட்டில் டிஃபன் சென்டர்னு ஒன்று இருந்தது, வெஜ்ஜு. சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு பார்க்கும்போது தான் இந்த ப்ளூ கலர் ட்ரேயில் வச்சு பார்க்கும்போது நிறைய கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் கழுத்தில் போடும்போது அது தெரியல. பட் இதுதான் பில்லு. நம்ம பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கினதில் நமக்கு 127 ரியால் நஷ்டம் ஆயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபேன்சியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது அந்த கோல்டு ஸ்கீம் சீட்டு போடுறது. இது யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.